எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். மாதா பிதா குரு தெய்வம் ஆட்சியுடன் எம்பெருமான் ஸ்ரீ விசிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த சிவத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்சஞானத்தின் பெருமையை வழங்கட்டும். எல்லா இறைசக்தியும் நம்முடன் இருந்து நமக்கு மட்டுமல்ல பிறருக்கும் நல்வழி காக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். கேட்கலாமா? ஐயா புனித வழி கேட்டிருக்காங்க ஐயா. ம். ஒரு ஜாதகத்தில் குரு, சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய அனைவரும் கேது சாரம் பெற்றும் கேதுவுடன் இணைந்தும் இருந்தால் அந்த ஜாதகரின் வாழ்க்கை எவ்வாறு இருக்கும்? எந்த பாவத்தில் இருக்குன்னு வேணும். ஒண்ணு, முதல்ல அவன் ஒரு பற்றற்று இருந்தாலும் பெரிய வாழ்க்கை கிடைக்கும். எனக்கு அது வேணும் இது வேணும் ரொம்ப ஆசைப்பட்டாங்கன்னா எதுவுமே கிடைக்காம போயிடும். ஸோ அவனோட ஆசை ஒரு எல்லையில ஒரு ஒரு அளவுகோலோட இருந்தாங்கன்னா தப்பு வராது. கேது சாரம் முதல்ல என்ன செய்யும் அப்படின்னா, உங்க தேவையை முதல்ல முடிவு பண்ணித்தான் உங்களை ஓடணும். நீங்க என்ன ஓடணும் 100 ரூபா அப்படின்னு ஃபிட் பண்ணிடும். நீங்க 500 ரூபாய்க்கு ஓடணும் 100 ரூபாய் கிடைக்க போகுது. அப்போ உங்க தேவையை எவ்வளவு சுருக்கமா வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பான வாழ்க்கை தருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ கேது சாரத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் எந்தெந்த பாவத்தில் இருக்குதோ அந்த பாவத்துவ ரீதியாக அந்த பலனை கொடுக்கும். தனது தசாபுத்தி காலங்களில் அந்த பலனை கொடுக்கும். நிறைய கிரகங்கள் கேது சாரத்துல இருந்தா அந்த குடும்பத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஞானியோ, ஒரு மிகச்சிறந்த ஒரு வேள்வி நடத்தக்கூடியவரோ, ஒரு தெய்வத்தை நல்ல ஆழமா கும்பிட்டவரோ ஒருத்தர் இருந்திருப்பார். ஒரு பக்தி மார்க்கத்துல இல்லாத குடும்பத்துல ஒரு நபருக்கு நிறைய கிரகம் கேது சாரத்துல இருக்காது. இது ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2, இந்நேரம் கேஸு, கோர்ட்டு, ஜெயிலு, ஜட்ஜ்மெண்ட் இப்படி இருக்கவங்களுடைய குழந்தைகளுக்கும் கேது சாரத்துல குழந்தை இருக்கும். குரு இருக்கும். நிறைய கிரகங்கள் இருக்கும். அப்ப கேது சாரத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் 2 தான். ஒண்ணு, ஆன்மீக மார்க்கத்துல இருந்த குடும்பத்தினருக்கு அப்படி வரும். இல்ல வழக்கு, வம்பு, வாய்தா அப்படி கோர்ட்டு சார்ந்து வாழ்ந்தவங்களுக்கும் வரும். வேற யாருக்கும் அப்படி வராது. 2மே அளவுகோலை நிர்மாணம் பண்ணி ஓடுறது சிறப்பு. பாலமுரளி கேட்டிருக்காங்க ஐயா. தசாநாதனுக்கு கோச்சார குரு பார்வை கிடைப்பதை பலன் சொல்ல கணக்கில் எடுத்துக்கொள்ளலாமா? எடுத்துக்கொள்ளலாம். எந்த தசாநாதனுக்கும் கோச்சார குருடைய பார்வை இருந்தா தற்காலிகமா ஊக்கப்படுத்தும். நீங்க ஓடிட்டு இருந்து வா 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 வான்னு ஒருத்தர் கூப்பிட்டா கொஞ்சம் என்ன செய்வீங்க, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நீங்க நடந்து வரும்போது ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா குடிக்கிட்டு சந்தோஷமா இருக்கும். நல்ல வெயில்ல சந்தோஷமா, அதெல்லாம் தற்காலிகம். பிறந்த கால குருவுடைய பார்வையில் நிற்கக்கூடிய தசாநாதனுக்கு எனர்ஜி எப்பவுமே அதிகம். கோச்சார குருவின் பார்வையில் உள்ள தசாநாதனுடைய எனர்ஜி தற்காலிகமானது. அந்த ஒரு 10 மாசமோ 12 மாசமோ 13 மாசமோ மட்டும்தான் பூஸ்ட் இருக்கும். அதுக்கு போட்டு தசாநாதன் அவர் கண்டுக்கிற மாட்டார். அதனால அது தற்காலிகமான பலனை தான் கொடுக்கும். கோபாலகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க ஐயா. திக்பலம் பெற்ற கிரகம் பாதகாதிபதியாக இருக்கும் பொழுது அது எவ்வாறு நல்ல பலனை தரும்? நம்ம பலமுறை சொல்லியாச்சு, திக்பலம் பெற்றுக்கிறதுக்கு அஸ்தங்கம் எந்த வேலையும் கிடையாது. அது பலனை கொடுத்துரும். அந்த பலனை வச்சுட்டு நீங்க ஆட்டம் போட்டா சுத்தமா கருவு இருக்கும். நீங்க எடுத்துக்கலாம். ஒரு திக்பலம் பெற்றுக்கிறோம் ஒரு அரசியல்ல ஒரு பதவியை கொடுக்குது. நான் இன்னைக்கு பார்த்த ஜாதகத்தை ஒரு விஷயம் சொல்லிடுவோம். ஒருத்தருக்கு 2 கிரகம் திக்பலம் பெற்றிருக்கு. அவர் அரசாங்க உத்தியோகத்துக்கு போறார். ஒண்ணு வேலை கிடைச்சிருது. வேலை கிடைச்சவொடனே அவர் இருந்த அந்த துறை காசு கொளிக்கக்கூடிய துறை. வர்றவங்க எல்லாம் கையெழுத்துக்கு 50 100 கொடுக்குறாங்க. அவர் வாங்கலைன்னா மத்தவங்க வாங்கி கொடுக்குறாங்க. தினம் வீட்டுக்கு போகும்போது 1000 2000 3000 கொண்டு போறாங்க. வீட்டுல உட்காந்து எழுதி பாக்குறாங்க. டெய்லி 2000 வாங்குறது எது சில்லறை வாங்கணும். டெய்லி 5000 5000 10,000 டேட்டை பிக்ஸ் பண்ணலாங்கிறார். இப்ப மத்த ஆளுகளுக்கு கிடைக்கிறது எல்லாம் விட அவர் அதிகமா ஆசைப்படுறாரு. பிரச்சனை வந்துரு. அந்த சமயத்துல அவருடைய வேலை என்ன நடந்தது அப்படின்னு அடுத்த கட்டத்தை நோக்கி போகக்கூடிய நபர்கள்லாம் அவங்களோட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு அவரால் அது மாதிரி வாழ்க்கை ஆதாரத்தை வாழ முடியல. அவருடைய ஜாதகத்துல கன்னியில லக்னம், 7ல சனி, பாதகஸ்தானத்துல சனி. கோச்சாராக அங்க வந்தவனே அவருக்கு கையும் களமா பிடிபட்டுட்டார். இது வரைக்கும் அவர் என்ன சொத்தெல்லாம் சேர்த்திருந்தாலும் அதெல்லாம் சேர்த்து சப்தி கொண்டு நிப்பாட்டி கேஸ் நடக்குது. ஜெயில பிடிச்சு போட்டாங்க. அவர் விசாரிக்கிற அதிகாரி
வேணும்னு நிறைய நாள் கிட்டத்தட்ட 45 நாள் விசாரணை உள்ள வச்சுட்டான். பேப்பர்ல போட்டாச்சு. ஊருக்குள்ள யார் போனாலும் ஜெயில எப்படி இருந்துச்சுன்னு கேட்கிறாங்க. திக்பலம் பெற்றிருக்கக்கூடிய அந்த கிரகம்ங்கிறது புண்ணியம். அதை வச்சு நம்ம தவறு கொண்டா அந்த புண்ணியம் என்ன செய்யணும்? ஏன்டா ஒரு திமிர அதிகம் சொல்லி நறுக்குன்னு கொட்டி வச்சு. அது ரொம்ப முக்கியம். எல்லா திக்பலம் பெற்றிருக்கிறவங்க உங்க ஜாதகத்துல இருந்ததுன்னா நீங்க ஏதேனும் ஒண்ணு இழந்தே ஆகணும். அது பெரும்பாலும் இல்வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும். இவர் என்ன செய்யறாருன்னா அந்த திக்பலம் பெற்ற கிரகத்துடைய காலத்துல இன்னொரு திருமணம் பண்ணலான்னு அதுக்கு அடி போடுறாரு. அந்த இன்னொரு திருமணம் பண்ணலான்னு இந்த போட்டவருடைய அப்பா வந்து இவருக்கு ஒரு சம்மதிக்கல, நீட்டா கோர்த்து விட்டுறாரு. அதிகாரிகள் கையங்களமா பிடிச்சு முடிச்சு உள்ள போட்டாங்க. இனி வாழ்க்கையில அவர் நினைச்சா கூட அந்த உயரத்துக்கு வர முடியாத நறுக்குன்னு கொட்டி வச்சிருச்சு. இதுல என்ன சார் திக்பலம் இருக்கு, மரியாதை இல்லை சார்? மரியாதை இருக்கு. பாதி சம்பளம் வந்துட்டு இருக்கு. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் பாதி சம்பளம் வரும். அதான் ஆச்சரியம். இவர் எப்ப கேஸ் முடிச்சு இவர் எப்ப ஃபைல் பண்ணி இதுல என்ன ஆச்சுன்னா வாங்கணும் 2 லட்சம் ரூபாய் ஒரு லஞ்சம்னு பிடி விட்டது வெறும் 2000 ரூபாய். அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு 2000 சார் என்ன சார் 2 லட்சம் பிடிச்சா கௌரவம் வந்திருக்கும், 2000 பிடிச்சிட்டாங்க சார். அந்த சனி நீசக்கருக்கு என்ன செய்யணும்? குறைச்சு வாங்கும் போதுதான் பிடிக்கும். இவர் ஒருத்தனை போற வகையில எதுக்கு 2 ரூபா கொடுத்துட்டு போ செலவுக்கு அவன் கொடுக்கும்போது மாட்டிக்கிட்டேன். அந்த மை பேப்பர்ல கை ரேகையெல்லாம் பாட்டுக்குச்சு. 5 லட்சம் 10 லட்சம் சூட்கேஸ்ல வாங்கும் போதெல்லாம் தப்பிச்சுட்டு போய் 2000 மாட்டி பால் பண்ணுங்க எல்லாம் கம்ப்ளீட் பிரச்சனை. திக்பலம் பெற்றுகிறத அளவா அனுபவிக்கணும். ஏன்னா அது புண்ணியம் கொடுக்குற விஷயம். ஒரு பெரிய மனசு பண்ணி ஒரு சலுகை கொடுத்தா டார்ச்சர் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நீங்க பஸ்ல பாக்கலாம். உட்காந்து இருப்பாங்க, தள்ளி கொஞ்சோண்டு இடம் கொடுப்பாங்க, தள்ளிக்குன்னு கருத்து நம்மள எந்திரிக்க சொல்லிடுவோம். அந்த திக்பலம் பெற்றுகிற பாதகமா இருந்தா அந்த வேலையை அது செய்யும். அடுத்துப்பா ஐயா தண்டபாணி அவங்க கேட்டிருக்காங்க ஐயா, ஜாமகோள் பிரசனத்தில் பங்குச்சந்தை ஏற்றம் இறக்கம் எவ்வாறு காண்பது? அதுலயே சொல்லியாச்சு. பங்குச்சந்தை பத்தி நான் ஏதாவது படிக்க நீங்க யாராவது விரும்புனீங்கன்னா ஒரு 1 இயர் டெடிகேட்டா அது பின்னாலே இருங்க. ஒரு ஸ்கிரீன்ல பங்குச்சந்தை இருக்கணும், ஒரு ஸ்கிரீன்ல வந்து ஜாமகோள் இருக்கணும். அதுல ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்லிடுவோம். கழிப்பு எப்பெல்லாம் சந்திர நட்சத்திரத்துல போகுதோ அப்பெல்லாம் ஷேர் மார்க்கெட் ஒரு சலனத்தை, மிகப்பெரிய சலனத்தை அடையும். 2வது, அதே மாதிரி அதுக்கு அடுத்த சலனத்தை கழிப்பு புதனோட நட்சத்திரத்துல ரொம்ப சந்திக்கும். வேற எதுலையும் சந்திக்காது. கழிப்பு ஆன்டி கிளாக்வைஸ் போயிட்டு இருக்கும். அப்ப திருவோணாஸ்த ரோஹின்ல போகக்கூடிய அந்த காலத்துல அந்த நேரத்துல ஷேர் மார்க்கெட்டை பாருங்க. இந்த 3ல எது சார் ரொம்ப வலு அப்படின்னா, இந்த 3 வீட்டுல ஏதாவது ஒரு வீட்டுல கிரகம் இருந்தா அங்க வலு அதிகமா. உதாரணமா கண்ணில இப்ப கேது அஸ்தத்துல போகுது, அப்ப அஸ்தத்துல கவிப்பும்போது சலனம் பெருசா இருக்கும். ரிஷபத்துல ஒருத்தரும் இல்ல, ஒரு சலனம் இருக்காது. மகரத்துல ஒருத்தரும் இல்ல, சலனம் இருக்காது. அப்ப இந்த 3 வீட்டுல எதுவும் ஒரு கிரகம் தான் எந்த நட்சத்திரம் இருக்கலாம். உத்தரத்துல இருக்கலாம், அஸ்தத்துல இருக்கலாம், சித்திரை இருக்கலாம், கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷம். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நட்சத்திரம் ஒரு கிரகம் இருந்ததுன்னா கவிப்பு சந்திர நட்சத்திரம் ரொம்ப சரியான சலனம் இருக்கு. ஒரு 3 மாசம் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. அந்த சலனம் அவங்கவுங்க ஜாதகத்தை தான் என்ன பாவம்னு பாருங்க. உங்களுக்கு அது நல்ல பாவம் வந்து நல்லது, கெட்ட பாவம் வந்து கெடுதல். நான் நஷ்டப்பட்டா உங்களுக்கு லாபம், நீங்க நஷ்டப்பட்டா எனக்கு லாபம் அப்படிங்கிற அந்த தீரிய மறந்துடக்கூடாது. அதனால அந்த கவிப்பில் நம்மள ஜாதகத்துக்கு நல்ல பாவத்துல போனா எனக்கு நல்லது, கெட்ட பாவத்துனா கெடுதல். இப்படி ஒரு 25 டிப்ஸ் தான் உட்கார்ந்து அதை பி கவனிச்சீங்கன்னா கண்டிப்பா சம்பாதிக்க முடியும். ஒரு சாதாரண நீங்க வெளியில ஒரு 2 ரூபா வட்டிக்கு வாங்குற காசை ஷேர் மார்க்கெட் முழுசா கவனிச்சா ஒரு 10 ரூபா இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் எடுக்கலாம். 100க்கு 10 ரூபா வரைக்கும் எடுக்கலாம். ஆனா அதுக்கு டெடிகேட் நீங்க 1 இயர் வேலை செய்யணும். வேற மண்டக்குள்ள வேற எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த பக்கத்துல ஜோதிட அறிவு, இந்த பக்கத்துல கிரகம், அதுல ஒரு நாலேஜ், டீப் நாலேஜ் வந்தாதான் இந்த கிரகம் கை கொடுக்கும். அது வரைக்கும் கை கொடுக்காது. அடுத்து பெட்ரோல் டீசலுக்கான காரக கிரகம் பாவகம் எது? பாருங்க, பெட்ரோலும் எரிபொருள் தான், டீசலும் எரிபொருள் தான். ரெண்டுமே விருச்சகம் மகரம் தான். அங்க இருக்கக்கூடிய சனியோட நட்சத்திரங்களும் சந்திர நட்சத்திரம் தான் பெட்ரோல் டீசல். விருச்சக ராசி எரிபொருளுக்கான எல்லா ராசி, ஆசிட் எரிபொருள் எல்லாமே விருச்சக ராசி தான். சனி நீர்வீடுகளை சம்பந்தப்படும் போது இது எரிபொருளா இருக்கு. செவ்வாய் சம்பந்தப்படும் போது ஹைலி எரிபொருளா இருக்கு. இதை நான் விற்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சனி சந்திர சேர்க்கை பார்வை இருந்தா விற்கலாம், இல்லைன்னா விற்க முடியாது.
அப்ப கேஸ் அப்படின்னா என்ன சார் பண்றது? இப்ப கேஸ் வரும்னா அதே செவ்வாய் நட்சத்திரத்துல காற்றாசிகள் சித்திரை, மிருகசீரிஷம், அவிட்டத்துல சனி இருக்கும்போது கேஸா இருக்கும், எரிபொருளக்கூடிய வாயுவா இருக்கும். சண்முகராஜ் கேட்டிருக்காங்க ஐயா, ஜாதகம் கணிக்கும் பொழுது பிறந்த நேரத்தை திருத்தம் செய்வது சரியா? செய்யலாம். அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கணும். நீங்க கொடுத்துட்டீங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு திருத்தக்கூடாது. ஒண்ணு பழஞ்சோட தப்புன்னு சொன்னா அப்போ நேரம் தப்பு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணி திருத்தக்கூடாது. ஆண் காலத்துல பெண் காலத்துல நவாம்சம் வந்தா தான் போடுவேன்னு செய்யக்கூடாது. நமக்கு ஒரு நாலேஜ் அதுல இருக்கணும். அது ஜாதகத்தை ஒப்புமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு கேட்ட ஒரு கேள்வி பாருங்க. சார் என்னோட ஜாதகத்துல லக்ன டிகிரி சரியான கேள்வி கேட்கிறாங்க. அவங்க லக்ன டிகிரி சிம்மத்துல 7.24 டிகிரி. ஜோதிடத்தை அவங்க பத்தி கேட்கிற அந்த நேரத்துல மிதனத்துல சந்திரன் 7.24, தனுசுல சந்திரன் லக்னம் வந்து மிதனத்துல 7.24, சந்திரன் தனுசுல 7.24. எவ்வளவு பர்ஃபெக்டா காமிச்சிருக்கு பாருங்க. அவங்களுக்கு நடந்தது கேது புத்தி கேது அந்தரம் தசை வேற. கொஞ்சம் ஜாதகம் திருத்த வேண்டியது இல்லாம ஏன் நடக்கக்கூடிய திசையோ புத்தியோ அந்தரமோ எதுவோ அந்த நட்சத்திரத்துல இந்த லக்ன சந்திர பர்ஃபெக்டா ஒரே டிகிரில போச்சு, நீங்க கரெக்டா பண்ணாதீங்க. ஒண்ணு அவங்க அடுத்து அப்படின்னா நடன சம்பவத்தினால சொல்லுங்க. எப்ப நீங்க சோதிக்கணும் இப்ப நீங்க முடிவுக்கே வர மாட்டீங்க. யாரோ ஒருத்தர் நம்பித்தான் ஆகும். ஒரு பெத்த பிள்ளை அப்பாவை நம்பி தைரியமா பின்னும் தொடர்ந்து போகுது. கல்யாணத்துக்கு முன்னால வரைக்கும் அந்த பொண்ணுக்கு அவனை யாரும் தெரியாது. கல்யாணம் பண்ண அவனை நம்பி பின்னால போகுது. அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கைங்க. நீங்க நடந்த சம்பவம் சொல்லுங்கன்னா நான் சொல்ல அசிங்கமா இருந்தா பரவாயில்லையா சார் நல்லதா பார்த்து சொல்லுங்க. அப்படி இப்படியும் இருக்கு. இன்னும் நிறைய சோதிக்கிறேங்கிற பேர்ல ரொம்ப காயப்படுத்துறவங்க இருக்காங்க. ஒருத்தருடைய அப்பா வந்து இப்ப 88 வயசு ஆச்சு. அவர் ஜாதகத்துல நேரம் தப்பா இருக்கு. எங்க அப்பா 25 வயசு ஒரு சேட்டை பண்ணாரு. என்னன்னு சொல்லுங்கிறேன். அப்ப நீ பிறந்தே நான் பிறக்கலைங்க. நீ ஏன் பிறக்கல? நான் சொல்லி நீ என்ன செஞ்ச? இல்ல எனக்கு அதை பத்தி லேஸ் பாச தெரியாது. அப்ப நானும் லேஸ் பாச சொன்னா பரவாயில்ல. இல்ல டீப்பா சொல்லுங்கிறேன். அப்பாவுடைய அசிங்கத்தை தெரிஞ்சுட்டு அவ்வளவு ஆசைப்படுறாங்க. சோ லக்னங்கள் எப்பவுமே நேர திருத்தங்கிறது கோச்சார கிரகம் அனுமதிக்காத ஒன்னை திருத்தம் செய்ய முடியாது. இது விதி நம்பர் 1. கோச்சார லக்னம் கோச்சார சுந்தரம் தொட்டு காட்டாத ஒரு கிரகம் லக்னம் தசாபுத்தினார்கள் நம்ம ஜாதகத்துல இருக்கவே இருக்காது. அப்படி டீப்பா இருந்தா பார்ப்போம். நம்ம வேணா ஒரு வகுப்பு நேர திருத்தம்ங்கிற ஒரு வகுப்பு வேணா போடுவோம். சிம்பிள் லாஜிக் தான் அது. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி ஜோசி தூக்குனா கண்டிப்பா தலைவடிச்சிடும். எது லேசா இருக்கோ அதுதான் நம்ம மண்டக்குள்ள உட்காரும். முடியே சடை போட்டுருந்தா வெட்டி விட்டுருவோம். அப்படி எதுவுமே தொங்கக்கூடாது. லேசா அப்படியே லகுவா இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? சும்மா இருக்கும் போதெல்லாம் உங்க ஜாதகத்துல ரொம்ப டீப்பா இருக்க விஷயங்கள தோணும் போது செக் பண்ணி பாருங்க. இந்த கிரகத்து மேல போதா, இந்த நட்சத்திர லக்னம் இருக்கான்னு பாருங்க. ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். அப்படி ரைட். அடுத்து கணேஷ் திருப்பூர்ல இருந்து கேட்டிருக்காங்க ஐயா, ஒரு ஜாதகத்தில் காரகர் கெடுவதற்கும் பாவாதிபதி கெடுவதற்கும் உள்ள வேறுபாடு என்ன? பல முறை சொன்னதுதான். அவர் நிறைய கேள்வி கேட்கலன்னு அர்த்தம். இருந்தாலும் கேட்டாரு, சொல்ல வேண்டியிருக்கு. பாருங்க, ஒரு ஒரு குழந்தையோட அப்பா அப்படி எடுத்துக்கிடுவோம். சூரியன்கள் எடுத்துக்கிடுவோம். சூரியன் காரகரா கெட்டு போறாரு அப்படின்னா அவங்க அப்பா குணத்துல கெட்டு போனவர்னு அர்த்தம். பாவாதிபதியை கெட்டு போயிட்டாருன்னா அவங்க அப்பா வந்து செயலே படலைன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு சூரியன் வந்து காரகரா கெட்டு போயிட்டார், ராகுட சேர்ந்திருக்காரு. ஆனா அவர் 11ஆம் பாவத்துல இருக்காருன்னு வச்சுக்குவோம். அவங்க அப்பா என்ன செய்வார்னா இவருக்கு வேணுங்கிற வாழ்க்கை வசதியை அடிப்படை ஏற்படுத்தி கொடுக்காத தன் வாழ்க்கையை அழிச்சிருப்பார். பாவாதிபதி எப்பவுமே செயலட்சம். ஒரு பாவம் கெட்டு போச்சுல, ஒரு பாவாதிபதி கெட்டு போச்சுன்னா அந்த பாவத்துக்குரிய செயல் நமக்கு சரியாக நடக்காது. அதே காரகிரகம் நல்லா இருக்குன்னு வச்சுக்காங்க, பெருமையா இருக்குன்னு சொல்லிக்கிறது. ஒரு பொண்ணோட ஜாதகம் எடுத்துக்குருவோம். செவ்வாய் கெட்டு போச்சுன்னா என் வீட்டுக்காரி இப்படின்னு சொல்லி பெருமையாப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதே 7ஆம் அதிபதி கெட்டு போச்சுன்னா எங்க வீட்டுக்காரர் இதை செஞ்சாருன்னு ஒரு சொல்றதுக்கு ஒரு வரி இருக்கு, ஒரு வார்த்தை கூட இருக்கு. ஒரு அம்மாவுடைய ஜாதகத்துல மகர லக்னம் 7ல செவ்வாய். இந்த சந்திரன் வந்து திக்பலம் பெற்று 4 மேசத்துல இருக்கு, பரிவர்த்தனையா இருக்காங்க 2 பேரும். இந்த மாதிரி வரும்போது பாருங்க, காரகிரகம் கெட்டு போச்சு, செவ்வாய் கெட்டு போச்சு, வீட்டுக்காரர் கழுவி கழுவி ஊத்துது. ஆனா பாபாதிபதி திக்பலம் பெற்றிருக்காரு. வீடு வாங்கி கொடுத்துருக்காரு, கார் வாங்கி கொடுத்துருக்காரு, வசதி இருக்கு, வளர்க்கறதுக்கு 2 நாய் இருக்கு, அது பக்கத்துல 2 பேய் வச்சிருக்காரு, எல்லாம் இருக்கு. ஆனா என்னன்னா வீட்டுக்காரன்னு சொல்ல மாட்டேங்குது. அவன் இருக்கான் இவன் இருக்கான் கழுவி கழுவி ஊத்து.
அப்புறம் அப்ப நான் சீக்கிரம் போனா பரவாயில்ல சார், அவர் தான் சார் தீர்க்காயுசா இருக்கணும், நல்ல அடிமை சார் அவன் அப்படின்னு. ஏன்னா இந்த பரிவர்த்தனை. அப்ப கார கிரகமா இருக்கும்போது ஒருத்தர் வந்து பிடிக்காம போயிருது, பாவம் வந்து அவர் வேணுங்கிறத செய்யறாங்க. அதான் அதோட விஷயம். அதனால எப்பவுமே பாபாதிபதி இருந்தா அவங்க நமக்கு செஞ்சு வச்சுட்டு போன வீடு, கட்டி வச்சு கொடுத்த வாடகை வீடு, வருமானம் எல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா குடிக்கிறாரு, தப்பா போறாருன்னா அங்க சூரியன் கார கிரகமா கெட்டு போயிருக்கும். அதுல காரகம் விடும்போது குணக்கேடைத்தான் சொல்லுது. பாவகம் விடும்போது செயல்படாத தன்மையை சொல்லுது. எத்தனையோ வீட்டுக்காரர் குடிச்சிருக்கான், குடிச்சிட்டே இருக்கிறான், ஆனா உனக்கு பொண்டாட்டி நல்லா பாத்துக்கிறான் அப்படின்னா காரம் கெட்டு போச்சு, பாவகம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். எத்தனையோ வீட்டுக்காரர் தங்கமா இருக்கான், மணிமணியா இருக்கான், வீடு வீடு கூட பொண்டாட்டி காசு குடிக்கிறான், அப்ப பாவம் கெட்டு போச்சு, காரகிரகம் நல்லா இருக்குன்னு. இவ்வளவுதான் வித்தியாசம். ரைட், அடுத்து. மல்லிகார்ஜுனன் கேட்டுக்காருங்க ஐயா. பிரதோஷம் அன்று கோச்சார லக்னத்திற்கு 5-11 கோச்சார சந்திரன் இருக்க நந்தியை வழிபாடு செய்வது எதனால் சிறப்பு? உங்க ஸ்பிரிச்சுவலா அதுக்கு பெரிய பதில் இருக்கு. சிம்பிளா பதில் சொல்லும்போது, எப்பவுமே லக்னம் தான் சூரியனுடைய இன்னொரு பிம்பம். 2 ஒளி கிரகங்களும் தனக்குள்ள 3 பகுதியில் இருக்கும்போது பிரகாசமான ஒரு அமைப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத உணர முடியும், உணரலாம். இன்னைக்கு நிறைய கிராமங்கள்ல போனா நந்தி காதுல போய் சொல்லுவாங்க, பாரு நான் வந்து ஓடி போறேன், நீ பார்த்து துணை நந்தி எனக்கு துணைக்கா வரப்போகுது. ஆனா அந்த நம்பிக்கை இருக்க பாருங்க, சொன்ன அத்தனை பேருக்கு நந்தி மண்டையாடுற மாதிரி ஃபீலிங். ஒரு அம்மா சொன்னாங்க, நான் படிக்கிற சார் வெளிநாடு வந்துட்டேன், நல்லா சம்பாரிச்சு நல்லா இருக்கேன். எப்படின்னு கேட்டேன். நான் வரும்போது நந்திட்ட கேட்டேன், இந்த மாதிரி வெளிநாடு போவான்னு மண்டை அடிச்சுன்னா எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு. நமக்கு காதுல கேட்கலையா, இருக்கு இன்னொரு திருப்பி சொல்லுங்க. நந்தி, ஓ உங்களுக்கு நல்ல எப்படி மண்டை இடது பக்கம் மண்டை அடிச்சுங்க, என்னடா வலது பக்கம் திரும்பி கல் இது. அப்ப அது என்ன செய்ய, அந்த பிரதோஷ வழிபடுவது அது பேசுறது நமக்கு தெரியுங்க. அது ஒரு விஷயத்த உணர்த்தும். எத்தனையோ இரவுகளை நடந்தபோது பக்கத்துல ஒரு இருட்டு உருவத்தை கூட பேயுமா இருக்கும், யாரும் பேயை பார்த்தது இல்லை, ஆனா பேயுமா இருக்குன்னு அடையாளப்படுத்தணும். ஒரு பாம்பு குணம் மாதிரி தான் அது, அந்த பிம்பமா கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. அந்த 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 ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறது தொப்புள் வழியாக வெளியேறக்கூடிய ஒரு உணர்வு. அந்த பிரதோஷத்துல அந்த நந்தி தொப்புல உட்கார்ந்து மணிபூரகம் சொல்லுவாங்க, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை உங்களை அதிகப்படுத்தும் போது நீங்க அதிகப்படியான செயல்பாடு செய்வீங்க. இப்படி ஒரு உதாரணத்தை வச்சுக்கிடுவோம். ஒருத்தர் ஓடுறான்னு வச்சுக்கிடுவோம், தலைவரிக்கு ஓடுறான், ஒரு மணிக்கு ஒரு 10 கிலோமீட்டர் ஓடுறான்னு வச்சுக்கோங்க, நாய் விரட்டுது, இப்ப பேய் தலைக்கு ஓடுவான். அந்த தலைதெறிக்க ஓடுனதுக்கு இதுக்கு என்ன விஷயம், அது உயிர் பயத்துல ஓடுறாங்க, அது அதிகம். அதைத்தான் இந்த அட்ரினல்ங்கிற சுரப்பி, அதாவது மணிபூரகம்ங்கிற வேலை செய்யும். உங்களை உயிர் காக்கிறதுக்கு தேவையான ஒரு ஹார்மோனை தூண்டுது. அது பிரதோஷ வழிபாடு நல்லது. அதுக்கு பால் ஊத்தணுமா தண்ணி ஊத்தணுமா அதெல்லாம் உங்க விருப்பம். ஆனா பிரதோஷத்துக்கு முன்னால் நந்திக்கிட்டு நின்று அடுத்தவங்களை இடிக்காம சாமி கும்பிடுறது ரொம்ப முக்கியம். அது நந்திக்கு தெரியும். அப்படியே ஆத்மார்த்தம் நீங்க அங்க ஃபீல் பண்ணணும்னு சொல்லுவோம். எங்க அத்தையை கூட்டிட்டு பிரதோஷத்துக்கு போயிருந்தேன். அத்தை சுத்தி மட்டும் பார்த்துச்சு. நான் என்ன நினைச்சேன், நந்தியத்தையும் பாக்குறேன், யார் யார் என்ன நகை போட்டிருக்கா, என்ன ஃபேன்சி சேலை புதுசா வந்திருக்கு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு பக்கத்துல சிவன் கோயில் இருந்தது, இப்ப கடவுள் புண்ணியத்துல பக்கத்துல இல்ல. அப்ப நம்ம கவனங்கள் எங்க இருக்குன்னா பிரதோஷத்துல அந்த நந்தி பேல மட்டும்தான் இருக்கு. எப்ப சார் இருக்குது, நெத்தியில பால் ஊத்தும் போது அப்படியே அதை உள்வாங்கி மணக்கல நிறுத்தணும், அப்படியே சில சில சலம் தண்ணிக்குள்ள ஓடுற மாதிரி ஒரு ஃப்ளோரிங்ல அப்படியே உள்ள போற மாதிரி ஃபீல் பண்ணா சரி. அதுதான் மணிபூரகம் ஒரு தொப்புல மலரச் செய்யக்கூடிய ஒண்ணு. அடுத்து. ஐயா உமா கௌரி மதுரையில இருந்து கேட்டிருக்காங்க. ஒரு விருச்சிக லக்னம் பெண் ஜாதகத்தில் 8ல் செவ்வாய் சந்திரன் சேர்ந்திருந்தால் மங்கள தோஷமா? அதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? எப்பவுமே பாதகாதிபதி ஒருத்தர் இருக்கிற இடத்துல செவ்வாய் சேரக்கூடாதுங்கிறது பொதுவான விதி. ஆனா லக்னாதிபதி செவ்வாயிட்டால் மங்கள தோஷம் ஆகும். 8ல இருக்கக்கூடிய கிரகம் ஆட்சி உச்சம் நீசம் பெற்றிருந்தால் மங்கள தோஷம் சொல்லலாம், வேற எங்கேயும் சொல்லக்கூடாது. அதெல்லாம் அது வந்து தவறு. இந்த விருச்ச இலக்கணத்துக்கு 8ல எந்த கிரகம் உச்சம் அடையாது நீசம் அடையாது. அப்ப விருச்ச இலக்கணம் மங்கள தோஷம் சாமானியமா வராது. யாராருக்கு வராது? மகர லக்கணத்துக்கு வராது, விருச்ச இலக்கணத்துக்கு வராது, கடக லக்கணத்துக்கு வராது. ஏன்னா இந்த வீடுகள்லாம் ரிஷப லக்கணத்துக்கு வராது.
அப்ப எந்த வீட்டுல உச்ச நீசம் ஆகாத வீடுன்னு பார்த்துட்டு அந்த வீட்டுல எல்லாம் வராது. 8வது வீட மிதுனம் வந்தா வராது, 8வது வீட சிம்மம் வந்தா வராது, 8வது வீட தனுசு வந்தா வராது, 8வது கும்பம் வந்தா வராது. ஏன்னா இந்த வீட்டுல எந்த கிரகமும் உச்ச நீசம் அடையிறது இல்லை. ஆனா ஒன்றுக்கு மேற்பட்ட பகைஞர் வந்தா அது கணவன் மனைவிக்குள்ள மனக்கசப்பு கொடுக்கும். மங்களி தோஷங்கிறது தன் ஜாதகம் ஆப்போசிட் நபரை காயப்படுத்தல் அல்லது இறக்கடித்தல், அது நடக்காது. அதனால பயப்பட வேண்டாம். ஐயா பாரத் கேட்டிருக்காங்க ஐயா, எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அதே நட்சத்திரத்தில் பிறப்பு இருப்பதாக சொல்கிறார்கள், அது உண்மையா? எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா யாரும் இறந்தவங்க சொல்லல, திருப்பி பிறந்தவங்களும் வந்து சொல்லல. ஆனா எந்த நூல்லையும் அப்படி ஒரு குறியீடு கிடையாது. இதுதான் உண்மை. எந்த நூல்லையும் இவர் இறந்துட்டாரு, இதுல பிறந்துட்டாருன்னு யாரும் பார்த்தவங்களும் இல்லை, கேட்டவங்களும் இல்லை. அப்ப எப்படி அப்படின்னா, நான் இதை எப்படி ஒரு பிரசனத்துல உணர்றேன் அப்படிங்கிற விஷயம் பாருங்க. இன்னைக்கு பார்த்த ஜாதகத்தை சொல்லுங்க. என் பையன் இறந்துட்டான், எப்படி இறந்தான் அப்படின்னு அந்த அம்மா கேக்குது. சனியோட டிகிரி 2, செவ்வாயோட டிகிரி 2ங்க அந்த பையனுக்கு, இறந்த பையனுக்கு. இந்த அம்மாவுக்கு சனியோட டிகிரி 2, செவ்வாயோட டிகிரி 2. அவங்க வீட்டுக்காருக்கு சனியோட டிகிரி 2, செவ்வாயோட 2. இவங்க கல்யாணம் வந்து செவ்வாய் தசை சனி புத்தியில, இந்த பையன் இருந்து செவ்வாய் புத்தியில சனி அந்த இது டிராவல் ஆகிட்டே வருது. இது 5ஆம் பாவத்துல உட்கார்ந்துருக்கு. அப்ப இவங்க ஏற்கனவே இறந்தவங்க தான் திரும்பி பிறந்திருக்காங்க. எப்படி இறந்தாங்க? நின்றுட்டு இருக்கா, கார் ரிவர்ஸ் எடுக்க வந்து டப்புன்னு அடிச்சு அப்படி இறந்து. அவர் கார் ரிவர்ஸ் எடுக்க தெரியாம அடிச்சுட்டேன், இறந்துட்டார். அவர் சொல்றாரு, நானே என் பையனை கொண்டுட்டேன், ரிவர்ஸ் எடுத்தேன், அந்த காரோட ஸ்பீட் தாக்காம வந்து இடிச்சு பையன் இறந்துட்டான். அழுகிறேன். உங்க ஹிஸ்டரி கேட்போம்னு கேட்கிறோம். கேட்கும்போது இவங்க தாத்தா, அதாவது இந்த அடித்து கார்ல அடிச்சார் இல்லையா, அவருடைய கொள்ளு தாத்தா அவங்க தம்பிய சொத்துக்கா அடிச்சு கொண்டு, தலையில சம்பட்டி விட்டு அடிச்சு கொண்டு இருக்காரு. அது ரீபர்த்தா வந்து இவர் காயப்படுது. அந்த வீட்டுல 140 வருஷம் உள்ள வீட்டுல இவங்க குடியிருக்கிறாங்க. இந்த ஈவெண்ட்டுகளையும் கிரக அமைப்பு வச்சு வேணா சொல்லலாம், மறுபரிப்பு பண்ணலாம். ஆனா இறந்த நட்சத்திரத்துல பிறப்பாங்கிறதுக்கான எவிடன்ஸ் இல்லை. நம்ம கருப்பு செல் நீக்கி இறப்புன்னு சொல்லும் போதே இது போன ஜென்மத்துல கடந்துட்டாங்க, அதுல இது இருந்து பேலன்ஸ் பண்ணான்னு பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்றோம், அவ்வளவுதான். ஆதாரம் இல்லை. அடுத்து, சொத்துக்கு நேராக கடன் இருக்கும் ஒருவர் வாழ்க்கையில் முன்னேற முடியுமா? சாதாரண முன்னேறலைங்க. கடவுள் நினைச்சா 1 மணி நேரத்துல பணத்தை கொடுக்கவும் செய்வார், எடுக்கவும் செய்வார். சிம்பிளா பாருங்க, ஒரு நபர் பேங்க் போயிட்டு வர சூட்கேஸ் மிஸ் பண்ணிட்டாரு. அந்த சூட்கேஸ்ல 30 லட்சம் பணம் இருக்கு. அவரோட மொத்த பணம் அதுதான். ஆகா, சூட்கேஸ் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சவங்க பிச்சைக்காரன் ஆயிட்டாரு. அடுத்த 5 நிமிஷத்துல ஒருத்தன், சார் சூட்கேஸ் வச்சு பண்ணி கொடுத்தாரு, பணக்காரன் ஆயிட்டாரு மறுபடியும். கடவுளுடைய அனுக்கிரகம் இருக்கிற எந்த நிமிடமும் யாரும் தோல்வி பெறுவதில்லை. அந்த கடவுள் அனுக்கிரகம் எந்த பாவத்துக்கு சார் இருக்குன்னா, 2, 9, 11ஆம் பாவத்துக்கு நல்ல கிரகத்தை தொடர்பு இருந்தா உங்களுடைய பண வரவுக்கு கடவுள் அனுக்கிரகம் பரிபூர்ணமா இருக்குன்னு நம்புங்க. அதே சந்திரன் ராகு சந்திரன் கேது சேர்க்கை நெருக்கமா இருக்குன்னா உங்களுக்கு காசு சேமிக்கிற சக்தி கடவுள் அனுக்கிரகத்தால கிடையாது. அப்ப நம்ம எப்படிதான் சேர்க்கறது? சொத்துக்களை வாங்கி சேருங்க, நகையை வாங்கி வைங்க, அதை மறந்துரு. வச்சிருக்கிறத மறந்துடாதீங்க, செலவழிக்கணுங்கிறத மறந்துடுங்க. சந்திர ராகு சேர்க்கை இருக்கிறது என்னோட ஸ்டாம்பை தாராளமா சொல்லலாம். உங்களுக்கு காசு மிச்சம் பண்ற சக்தி உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லலாம். அவங்களால மிச்சம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க யாரை வேணா கூட்டிட்டு வா, அவர் பேர்ல டாக்குமெண்ட் இருக்கட்டும், எடுத்து கையில காசு கூட வச்சிருக்காருன்னு பார்ப்போம். செலவு வந்தா தான் காசு வரும், காசு வந்தோடனே செலவு வந்துடும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அப்ப அதுக்கு கூட கடவுள் அனுக்கிறது இல்லைங்கிற போது, சந்திரனோட ராகு இருக்கும்போது பொருளாதாரத்துக்கு கடவுள் அனுக்கிறம் கிடையாது. அப்ப இதுக்கு என்ன சார் பண்றது? எப்பவுமே ராகு வந்து நீண்ட புடவைகளை குறிக்கும், நீண்ட புடவைகளை குறிக்கும். அப்போ ஒரு லென்த்தியான பெரிய புடவை வச்சு வீட்டுல வச்சு சாமி கும்பிடும் போது அந்த காசு தங்குற சக்திக்கு மூளை யோசனை சொல்லும், நான் தானே வாங்கி கூடாது, என் பொண்டாட்டி பேர்ல வாங்கலாம்ல, என் பையனுக்கு வாங்கி கொடுக்கலாம்னு அப்படியே பேக் அண்ட் டெவலப் பண்ணும். அதை செய்யும். அதாவது நிறைய கிராமங்கள்ல பாருங்க, புடவை வச்சு சாமி பழக்கம் இன்னும் உண்டு. அப்படி செய்யலாம். வாரத்துல ஏப்ரல் 3ஆம் தேதி நம்ம உயர்நிலை வகுப்பு ஆரம்பிக்க போறோம். இது வந்து எப்படின்னா ஒரு 3 பேட்சா 24 நாள் வகுப்பு. அது 8 நாளா அப்படி ஒரு பேட்சா ஒரு 2 மாசம் நடத்துற மாதிரி இருக்கும். இதை நான் எப்படி நடத்தலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா, கிரகச்சேர்க்கை தசாபதி கோச்சார்னு அப்படியே டிவிஷனா பிரிச்சு டிவிஷனா நடத்தலாம். அது இல்லாம கூடுதலா ஒரு தகவல் சொல்லாம ஒரு ஐடியா.
இந்த 24 நாளும் ஒவ்வொரு வகுப்பு முடிஞ்சோடனே ஒரு 10 நிமிஷம் 52 விதமான, சரி 51 விதமான சக்தி பீடங்கள் இருக்கு. அது சுருக்கமா அது என்ன சொல்ல வருது, அதை எப்படி நம்ம நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னு சக்தி பீடங்களை பத்தி சொல்லலாம். இல்லைன்னா தெய்வ சங்கல்பங்களை பத்தி ஒரு நாள் வகுப்புலையும் ஒரு 10 நிமிஷம் சொல்லலாம். ஒரு பயனுள்ள ஒரு ஆன்மீக தகவலாகவும் இருக்கும். யாருமே கேள்விப்படாத ஒரு விஷயங்களாகவும் இருக்கிறதுக்கு அது வாய்ப்பு இருக்கு. தர்மர் அகோரபத்திரர் அப்படின்னு சொல்றோம். வீரபத்திரர்னு சொல்ல, அகோரபத்திரர்னு சொல்லும். அகோர வீரபத்திரர் அப்படிங்கிறது. இப்ப அகோர வீரபத்திரருக்கும் இந்த வீரபத்திரருக்கு என்ன வித்தியாசம்? ஏன் அவருக்கு குலதெய்வம் கோயில் இல்லை? இப்படி சின்ன சின்ன கேள்விகளுக்கெல்லாம் நிறைய பதில்களை நம்ம சொல்லலாம். அந்த வகுப்போட உயர்நிலை வகுப்போட அந்த இறுதியில அதை சொல்லன்றது. எல்லாருமே வகுப்பு முடிஞ்சு ஓடி போகாம 10 நிமிஷம் அந்த ஸ்டோரிகளை, ஆன்மீக ஸ்டோரிகளை கேட்கலாம். அற்புதமான ஒரு ஜோசியருடைய வாழ்க்கை வரலாறு பத்தி கேட்டேன். அவரு இதுக்காக தன்னுடைய ரூம்ல உட்கார்ந்துருக்காரு. ரூமுக்கு எதிர ஒரு கல் இருக்கு. அவருக்கு எந்த படிப்பறிவுமே கிடையாது. ஒரு மாசத்துக்கு 3-4 ஜாதகம் பார்ப்பாரு. அந்த 3-4 ஜாதகம் பாக்குறவங்க அரிசி பருப்புலாம் வாங்கி போட்டு போயிடுவாங்க. அதை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப வயசு ஒரு 65 இருக்கும். அந்த கல்லை பார்த்து ஒரு தெலங்கதை சொல்றாரு. மீனாட்சி கதை, காமாட்சி கதைன்னு ஒரு கதையா படிச்சு படிச்சு சொல்லிட்டே வர்றாரு. ஒரு நாள் ஒரு குலதெய்வத்தை பத்தி கேட்க வர்றாரு. இவருக்கு அதுவுமே எதுவுமே தெரியாது. என்ன எந்த படிப்பறிவு எங்கேயுமே படிச்சது இல்லை. அந்த கல்லை தொட்டுட்டு, டேய் உன் ஜாமி கல்யாணக்காருக்கு போடா அப்படின்னு அந்தால அரண்டே போயிட்டான். ஏன்னா பயில் எழுத முதல் கேள்வியே என்னோட தெய்வம் கல்யாணக்காரப்பா அப்படின்னு இருந்திருக்கு. அப்படி எதைன்னு எப்பயோ ஒரு இடத்துல மைண்ட்ல ஸ்டோர் பண்ண வார்த்தையோ, உங்க இடத்துல பதிவு சேமிச்ச வார்த்தைகளோ தக்க சமயத்துல பயன்படுங்கிறது தான் ஆன்மீகம். வெளியிருந்து தேடுறது, நமக்குள்ளேயே தேடுறது. அதையும் தகவலை சொல்லிட்டு வரலாம்னு விரும்புறோம். நம்ம எல்லா விதத்திலையும் போறதுனால நம்ம தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாலும் அடிப்படை உயிரின வகுப்புக்கு ரெஃபர் பண்ணலாம். நல்ல விதமா ரெஃபர் பண்ணுங்க. ரெக்கார்ட் எடுத்துக்கொண்டு இடித்து அதுல ஒரு குருநாதருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி அது தேவையில்லை நிறைய பிரச்சனைகள் வரும். உங்களுக்குள்ள ஜெனரல் நடந்துக்குங்க அப்படின்னு நான் விரும்பிக்கிறேன். மீண்டும் நம்ம அடுத்த வகுப்புல இல்ல அடுத்த கேள்வி தலைமைகளை சந்திப்போம். அதுவரை எல்லாம் வல்ல என்பருமான் சிஸ்ட மகாராணி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பெருமையும் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.